டிடி தமிழ் சேனலை கண்டு கொண்டிருக்கும் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சின்ன எச்சரிக்கை தான் கொடுக்க போகிறோம். என்னென்னா, முட்டை சாப்பிட்டா கூட பிரச்சனை வருமா? முட்டை நல்லது, ஆனால் அதுலேயும் பிரச்சனை இருக்குது. ஆட்டிறைச்சி நல்லது, அதுலேயும் பிரச்சனை இருக்குது. இப்படி போன எபிசோட்லேயும் சொல்லியிருக்கேன், மாட்டு இறைச்சியில் வந்துட்டு என்ன பிரச்சனை இருக்குது, இப்படி தனித்தனியாக பிரச்சனை இருக்குது. மீன் சாப்பிட்டா மீனில் கூட பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இப்போ அதுக்குன்னு வெஜிடேரியனில் பிரச்சனை இல்லையா? வெஜிடேரியனில் கீரை சாப்பிட்டா கூட பிரச்சனை இருக்குது. ஏன் கீரையை இதோட நான் இணைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், மீனுக்கு எந்த அளவுக்கு 5 தரம் கழுவணும் 6 தரம் கழுவணும் அப்படி நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி ஈக்குவலான பிரச்சனைகள் இருக்குது கீரைக்கு. ஏன்னா கீரைகளை நம்ம நிலத்துலேருந்து அதை பறிச்சுட்டு கட்டிட்டு தோட்டத்துக்கு மார்க்கெட்டுக்கு அது வண்டியில் அது நம்ம கைக்கு சேரும்பொழுது இத்தனை இடங்களில் மாறி வரும்போது சில இடத்துல நம்ம டிவியில் கூட பார்த்துருக்குறோம். அந்த கீரைகளை சும்மா காவா தண்ணியில் அலம்பிட்டு அந்த மண்ணுகளை அப்படி தூக்கி கட்டிட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது, அதனால் அவங்க செஞ்சுட்டு வராங்க. நமக்கு அது நம்ம கிச்சனுக்குள்ளே போய் அது சமைக்கிற ஸ்டேஜுக்கு வரும்பொழுது எந்த அளவுக்கு சுத்தத்தில் அது உள்ளே போகிறது, அதுதான் நமக்கு முக்கியமானது. அங்கேருந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக அந்த ஸ்டேஜ் தான் நம்ம பார்க்குறோம். மற்றபடி எப்படி இருந்தாலும் அது பரவாயில்ல. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இறைச்சியை வாங்கிட்டு வர்றவங்க, இப்போ ஒரு சின்ன முட்டை சொல்கிறேன், முட்டை வாங்கிட்டு வந்தவங்க உடனே எடுத்து என்ன பண்ணால் ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுருவாங்க. முட்டைக்கும் டைஃபாய்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத நீங்கள் அந்த புக்கில் படிக்கும்போது தான் அது அழகாக தெரியும். முட்டையை வாங்கிட்டு அதை வெளியில் கழுவிட்டு தான் நீங்கள் அந்த முட்டையை எடுத்து அந்த ஷெல்ஃபில் அடுக்கி வைக்கணுமே தவிர, கடையிலேருந்து வாங்கிட்டு கடைக்காரங்க யாரும் கழுவி வைக்க மாட்டாங்க, அவங்கள வேலையும் கிடையாது. ஸோ நம்ம வாங்கிட்டு அது கழுவாமல் இங்கே வச்சுட்டோன்னா, கோழி முட்டை விடுறச்ச மேலே அதனுடைய அப்பி இருக்கும், அதனுடைய கழிவுகள் இருக்கும். ஸோ அந்த கழிவுகள் ட்ரையாக காஞ்சி ஃப்ரிட்ஜில் இருக்கும்பொழுது ஃப்ரிட்ஜில் ஈரப்பதம் மீண்டும் அந்த ஈரப்பதம் இருக்கும்போது இதில் தான் சால்மனெல்லா டைஃபாய்டு பற்றி ஏற்கனவே பேசியிருக்கேன் ஒரு எபிசோடில். ஸோ அந்த டைஃபாய்டு பேசிலஸ் இங்கே இந்த குளிர்ந்த இதில் வேகமாக அது மற்ற ஃபுட்டோட அது கண்டாமினேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த முட்டையை எடுத்து அவங்க தண்ணியில் போட்டு வேக வச்சு சாப்பிடுவாங்க. அது வேக வைக்கும்பொழுது என்ன ஆகுனாக்கா, அந்த முட்டையில் இருக்கிறது அதில் வேறு ஆஃப் பாயில் கால் பாயில் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் பண்ணும்பொழுதெல்லாம் இது அதில் கண்டாமினேட் ஆகிறதுக்கு ஈஸியாக உள்ளக்குள்ளே போயிடுது. இப்போ நான் இவ்வளோ பத்திரமா இருக்கிறேனே, இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறேனே, எனக்கு எப்படி வந்தது? ஸோ இது இப்படி தான் வந்தது. ஸோ இது ஒரு வழி. கீரையை நீங்கள் எடுத்துக்கோங்க. கீரையை நீங்கள் கழுவும்போது அது சரியாக கழுவலை, இல்லை ஒரு தரம் கழுவினா போதாதா, 2 தரம் கழுவினா போதா, அப்படி இல்லை. இது நம்பர் ஆஃப் டைம்ஸ் இல்லை, நீங்கள் ஹவு க்ளீன் யூ ஆர் டூயிங் இட்டுன்றது தான். ஏன்னா அது நல்லா பேசனில் நல்லா வச்சு பிரித்து நம்ம அலம்பி எடுக்கணும். அப்புறம் அலம்பிட்டு இப்படியே வடித்தாங்கன்னா தண்ணி வடிக்கணும், மீது அடியில் இருக்கிறது நிற்கும் தான் அங்கே கொஞ்சம். ஸோ அதனால் கீரையை அலசி இப்படி எடுத்து வெளியே போட்டுட்டு தண்ணியை கொட்டிட்டு இப்படி தான் 6 வாட்டி அதை நீங்கள் கழுவி அதை கொண்டு போனீங்கன்னா அதனால் கீரையினால் வரக்கூடிய பிரச்சனை இருக்காது. மீனில் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், மீனை பொதுவாக நீங்கள் எந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் பார்த்தாலும் இப்படி மசாலா ஆறி அப்படி மசாலா ஆறி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கொதிக்கும் பொழுது மீனை போட்டுட்டு 2 நிமிஷத்தில் இறக்கிடுங்க, 3 நிமிஷத்தில் இறக்கிடுங்கன்றது மறக்காமல் சொல்லுவாங்க எல்லா டெமான்ஸ்ட்ரேட்டரும் இதில். ஆனால் மீனையும் நல்லா தான் வேக வைக்கணும். ஒன்லி திங் நீ கரண்டி போடாமல் அது உடையாமல் இருக்கணும், அவ்வளோதானே தவிர மீன் வேகிற டைமில் தேர் இஸ் நோ சம்மதிச்சிக்கவே முடியாது, அது வேகணும் தான். ஏன்னா அதுலேயும் ஃபிஷ்ஷில் கூட டிப்ளோபோட்டோத்ரியம் லேட்டம் அப்படிங்கிற ஒரு பூச்சி அதுலேயும் இருக்குது. அது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்துடும். ஸோ மீனை சாப்பிட்டா கூடவா பிரச்சனை? ஆமாம், எல்லாமும் அது நிலைமையில் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி அதை உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதை பொறுத்தது. இப்போது எதனால் பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகளை நம்ம உட்கொள்வது புத்திசாலித்தனம் என்று சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.